மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஐபிஎல் 46வது போட்டியாக இன்றைய தினத்தில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஆகிய இணையர்கள் போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்த லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் ஆரம்ப தொடர்பாளர் ரோஹித் சர்மா 5 பந்துகளில் 6 ஓட்டங்கள் 2 ரன்களாக 12 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க ரியான் ரிகால்டன் மீண்டும் ஒரு சிறப்பான தொடர்பாடத்தினை நிலைநாட்டியிருந்தார். 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 4 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் வில்ஜெக்கோடு இணைந்து 2வது விக்கெட்டுக்காக 35 பந்துகளில் 55 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றிருந்தார்கள். இதில் வில்ஜெக் 21 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 3 அடங்களாக 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழக்க சூரியகுமார் யாதவ் மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை நிலைநாட்டியிருந்தார். 28 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 4 அடங்களாக 56 ஓட்டங்களை பெற்று அரைச்சதம் கடந்து ஆட்டம் இழந்து வெளியேறினார். திலக் வர்மா 6 ஓட்டங்கள், ஹார்திக் பாண்டியா 5 ஓட்டங்களை குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழக்க கோர்பின் போஜ் 10 பந்துகளில் 6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டம் 3 ஓட்டங்கள் 20 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்க அந்த தருணத்தில் ஆட்டம் இழந்து வெளியேறுகின்ற தீபக் சகார் ஆட்டம் இழக்காது 1 ஓட்டத்தோடும் நாமன் தீர் 11 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 அடங்களாக 25 ஓட்டங்களும் ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் மாத்திரமல்ல 215 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்துவீச்சில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் சார்பாக அவேஷ்கான் மற்றும் மாயங்க் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளையும், பிரின்ஸ் யாதவ், டிக்வேஸ் ராதி, ரவி பிஷ்னோய் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் 216 ஓட்டங்கள் இலக்காக நீடிக்கப்பட்டிருந்தது. மிச்சல் மாஸ் 24 பந்துகள் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 அடங்கல் 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ஐடன் மார்க் 9 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார். நிக்கலஸ் பூரான் 15 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டங்கள் 3 அடங்கல் 27 ஓட்டங்களையும், ரிஷாட் பண்ட் 4 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்க 6.3 பந்து வீச்சில் 64 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளிலிருந்து தடுமாறிந்தது. 4வது விக்கெட்டுக்காக மிச்சல் மாஸ் ஆயஸ் பதோனிக்கு இடையிலான இணைப்பாட்டம் 29 பந்துகளில் 46 ஓட்டங்கள் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆயஸ் பதோனி 22 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 அடங்களாக 35 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்திருந்தார். டேவிட் மில்லர் 16 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 24 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க அப்துல் சமாட் 2 ஓட்டங்கள், ரவி பிஷ்னோய் 6 ஓட்டங்கள் 2 அடங்களாக 13 ஓட்டங்களும் ஆட்டம் இழந்திருந்தார். அவேஷ்கான் 0 ஆட்டம் இழக்க டிக்வேஸ் ராதி 1 ஓட்டத்தோடும் ஆட்டம் இழந்திருந்தார். பிரின்ஸ் யாதவ் ஆட்டம் இழக்காத 9 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் சகல வீடுகளும் இழந்து 161 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி ஆகவே 54 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பை இந்தியன்ஸ் அணியின ஆகவே ஜஸ்பிரீத் பும்ரா 4 பந்து ஓவர்களில் 22 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளையும், ஹோல்ட் 4 பந்து ஓவர்களில் 20 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், வில்ஜெக் 2 விக்கெட்டுகள், கோப்ரின் போஜ் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 5 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மும்பை இந்தியன்ஸ் அணியினர். இதற்கு முன்னதாக மும்பை இந்தியன்ஸ் 2008ஆம் ஆண்டே 6 போட்டிகள் வெற்றி பெற்றது சிறப்பான ஒரு வெற்றியாகவும் கருதப்படுகிறது. ஆகவே மும்பை இந்தியன்ஸ் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணம் 10 போட்டிகள் பங்கேற்று 6 போட்டிகள் வெற்றி, 4 போட்டிகள் தோல்வி, 12 புள்ளிகளோடு இப்படி 2வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. லக்னோ சூப்பர் 10 போட்டிகளில் பங்கேற்று 5 போட்டிகள் வெற்றி, 5 போட்டிகள் தோல்வி அடங்களாக 10 புள்ளிகளோடு இப்பொழுது 6ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட வில்ஜெக் ஆட்ட நாயகனாக விருது பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.